மாபெரும் மூக்குழப்ப தோல்வி. ராகுல் காந்தி இருக்கக்கூடிய தோல்வி என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவரை ஒரு பைத்தியமாக்கிடுச்சுங்க. ராகுல் காந்திக்கு எதை பேசுவது எதை உளறுவது என்று தெரியாமல் அவருடைய நாவடக்கம் எப்படிக்கு மு.க. ஸ்டாலினுக்கு சொன்னமோ அதே மாதிரி ராகுல் காந்திக்கும் தேவை. இருப்பினும் ஜனநாயகம் என்பது தேர்தலில் வாக்குப்பெட்டி மூலமாக ஜெயித்தாகிவிட்டது. எதுக்காக பார்லிமெண்டை மடக்கிறீர்கள் என்று தான் நரேந்திர மோடி கேட்கிறார். அதற்கு பதில் இல்லை ராகுல் காந்தியிடம். இவங்க அம்மாவே சோனியா காந்திக்கு ஜிஎம்ஆருக்கும் ஜிவிகேக்கும் பெங்களூர் ஏர்போர்ட் பாம்பே ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை மு.க. ஸ்டாலின் சுட்டு காமிக்க வேண்டாமா? அதானிக்கு கொடுத்தது காங்கிரஸ். அதுக்கு அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லியிருக்காரு, பழைய எதிர்கட்சி தலைவர், எங்களுக்கு சரியா பணம் கொடுக்கல, பாஜகவுக்கு பணம் கொடுக்கற அதானி அப்படின்னு. அதனால்தான் ராகுல் காந்தி திட்டான்னு சொன்னார். முதல் முறையாக எதிர்கட்சி தலைவர் இது மாதிரியான ஒரு கேளிக்கை மன்னராக, வடிவேலு மாதிரியாக, சந்தானம் மாதிரியாக இருக்காரு என்ற வருத்தம் எனக்கு இருக்கு. இல்லையா அதுக்காக தானே சொல்றேன். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அந்த அம்மா சொல்றது தவறு. தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுதான் கனிமொழி. என்னங்க பேசுறாங்க? பொங்கலுக்கு தமிழர் திருவிழா, தீபாவளி இந்து திருவிழா இல்லைங்களா? என்னங்க அவ பேசுறாங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் நமஸ்காரம்பா. நமஸ்காரம். மோடி அவர்கள் இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல பேசுவதற்கு முன்பு நாடாளுமன்றத்துல செய்தியாளர்கள் சந்திப்பு ஒரு கொடுத்திருந்தாங்க. அதுல பேசும்போது சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிர்கட்சியினர்கள் யாரும் ஃபாலோ பண்றதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எதிர்கட்சி அப்படின்னா காங்கிரஸ், ராகுல் காந்தி இவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் சொல்றாங்க. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற லெவல்ல தான் நடந்துகிட்டு இருக்கா? ஆமா, உண்மைதானுங்க. இப்ப பாருங்க, மாபெரும் மூக்குழப்ப தோல்வி. ராகுல் காந்தி இருக்கக்கூடிய தோல்வி என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவரை ஒரு பைத்தியமாக்கிடுச்சுங்க. ராகுல் காந்தி மகாராஷ்டிரா தோல்வி என்பது அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அது தொடர்ச்சியாக ஹரியானாவிற்கு பின் மகாராஷ்டிரா என்று வந்ததில் ராகுல் காந்திக்கு எதை பேசுவது எதை உளறுவது என்று தெரியாமல் அவருடைய நாவடக்கம் எப்படிக்கு மு.க. ஸ்டாலினுக்கு சொன்னமோ அதே மாதிரி ராகுல் காந்திக்கும் தேவை. இருப்பினும் ஜனநாயகம் என்பது தேர்தலில் வாக்குப்பெட்டி மூலமாக ஜெயித்தாகிவிட்டது. எதுக்காக பார்லிமெண்டை மடக்கிறீர்கள் என்று தான் நரேந்திர மோடி கேட்கிறார். அதற்கு பதில் இல்லை ராகுல் காந்தியிடம். எங்க ராகுல் காந்தி அதானியை எதிர்க்கிறார்னா, அதானியை பற்றி பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றால் அதானிக்கு எதிராக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் யார் இருக்கிறார்கள்? டாட்டாவா அல்லது அம்பானியா அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில தொழிலாளர்களா, தொழிற்சாலைகளா? எந்த முதலாளி ராகுல் காந்திக்கு பணம் தராரு? ஜிஎம்ஆர், ஜிவிகே என்றெல்லாம் ஏர்போர்ட் இருக்குது. அதானிக்கு ஏர்போர்ட் கொடுத்தாருன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இவங்க அம்மாவே சோனியா காந்திக்கு ஜிஎம்ஆருக்கும் ஜிவிகேக்கும் பெங்களூர் ஏர்போர்ட் பாம்பே ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை மு.க. ஸ்டாலின் சுட்டு காமிக்க வேண்டாமா? அதானிக்கு கொடுத்தது காங்கிரஸ். அதுக்கு அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லியிருக்காரு, பழைய எதிர்கட்சி தலைவர், எங்களுக்கு சரியா பணம் கொடுக்கல, பாஜகவுக்கு பணம் கொடுக்கற அதானி அப்படின்னு. அதனால்தான் ராகுல் காந்தி திட்டான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கு மொத்தம் ஜனநாயகம் என்பது அதானியை திட்டுவதற்கு மட்டும் ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் என்பது பொதுமக்களுடைய வாக்குகளை மரியாதை கொடுக்க வேண்டும். காங்கிரஸ் 89 இடங்களில் டெபாசிட் போயிருக்குது மகாராஷ்டிராவில். அதை ராகுல் காந்தி உணர வேண்டும். மூன்றாவது முறையாக இன்னொன்று சொல்றேன், ஜோதிராதித்ய சிந்தியா போன்றவர்கள், குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள், ஏ.கே. ஆண்டனி போன்றவர்கள் ஏன் ஒதுங்கிட்டாங்க? ஏன் பாஜகவில் சேர்ந்தாரு ஜோதிராதித்ய சிந்தியா? அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்கல்ல. ராகுல் காந்திக்கு இடது காலம் வலது காலம் எல்லாம் முறிஞ்சு போச்சுங்க. அவருக்கு அரசியலே தெரியல. என்னுடைய அனுபவத்தில் நான் அம்மையார் இந்திரா காந்தியினுடைய பாராளுமன்றத்தில் 1977 நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, வார்த்தா, தினமணி போன்ற பத்திரிகைகளுக்கு நிருபராக, அரசியல் ஆசிரியராக பணிபுரிந்ததில் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவர் இது மாதிரியான ஒரு கேளிக்கை மன்னராக, வடிவேலு மாதிரியாக, சந்தானம் மாதிரியாக விட்டாரே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஓகே, அவர் சொல்லப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்லிமெண்ட்ல எங்களை பேசவே விடுறது இல்ல, எங்களுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. பேச விட்டா உளர்றாருங்களே அவரை பேச விட்டுங்க. எதுவும் பேசுறாரு அவரு. இவருக்கு பேசினா ஏன் தெரியுமா பேச மாட்டேன்னு சொல்றாங்க. பேசிட்டோமே. இப்போ ரேவந்த் ரெட்டின்னு இருக்காரு,
முதலமைச்சர் தெலுங்கானா 100 கோடி எப்படிங்க வாங்கினார் அவரு அதானி கிட்டக்க? அதெல்லாம் பாஜக என்ன வயிறு எரியுமே ராகுல் காந்திக்கு. ஸோ அடிஷ்னலா இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறது வந்து கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசின் செயல்கள் வந்து வருத்தம் அளிக்குது. பொங்கல் தினத்தன்று இந்த சிஏ தேர்வை வைத்தது அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நாங்க திருப்பி கேள்வி கேட்டதுனால தேதி மாற்றம் எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? வருத்தம் எப்படி அளிக்கும்? இவங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாங்களா? அது எங்களுக்கு வருத்தம், எனக்கே வருத்தம் அடிக்குது. என்னைக்கான ஒரு நாள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா ஸ்டாலினோ கனிமொழியோ? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்களா? அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது ராமர் கோவிலுக்கு கட்ட வேண்டும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தார்கள். அது திமுக தேர்தல் அறிக்கை கொட்டக்கூடாதுன்னு இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஒரு சாராரை இந்துக்களை விரோதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிக்கோளாக இருந்தால் அம்மையார் கனிமொழி சொல்லுவது சரி. தேதி மாத்திட்டாங்க, கான்ட்ரவர்சி ஓவர். அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களின் கலாச்சாரம் தொடர்பான விஷயத்தில் மத்திய அரசின் செயல் வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பெரிய வருத்தங்க அமுதன். தீபாவளி அன்று, பொங்கல் அன்று, பண்டிகைகளில் அன்று சாராயம் டாஸ்மார்க்கில் 400% விலை உயர்ந்து பிளாக் மார்க்கெட்ல கிடைக்குது. அதுக்கு வருத்தம் தெரிவிக்காத கனிமொழி இதுக்கெல்லாம் ஏன் வருத்தம் தெரிவிக்கிறாங்க? இதே கனிமொழி அம்மையாருடைய டேப் ரெக்கார்டு நீங்க போட்டு காமிக்கணும். அவங்க அம்மா சொன்னது, எடப்பாடி ஆட்சியார் காலத்தில் கல்லடிந்து மது போதை அடிந்து மக்கள் சாகிறார்கள் என்று, பெண்களுக்கு தாலி பறிக்கிறார்கள் என்று. இப்போ 4 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? அம்மையார் கனிமொழி ஏன் சிங்கப்பூர் போனாங்க உதயநிதி தூத்துக்குடி போன போது? அதெல்லாம் கேட்பாங்கல்ல. எங்க அரசியல்னா 2 பக்கங்க தம்பி, ஒரு பக்கம் இல்லை. இப்ப நீங்க வந்து 50 பைசாவோ 1 ரூபாய் போட்டீங்கன்னா தூக்கி போட்டீங்கன்னா பூவா தலையா தான் வரும். அப்ப இந்த 2026க்கு பிறகு விஜய், சீமான், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் போன்ற இளைஞர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுடைய அரசியல் மூலமாக என்னுடைய கடைசியாக கருத்து அமுதன், கனிமொழி இது மாதிரி பேசுவதை திமுகவிற்கு நாவடக்கம் தேவை என்பதுதான் என்னுடைய கடைசி கருத்து. காரணம், அகில இந்திய அரசியலில் கனிமொழி திமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் 23 எம்பிக்களுக்கு. அந்த அம்மாவே 13 எம்பி உதயநிதிக்காரங்க மதிக்கிறது இல்லை. இவங்க இன்னும் பொங்கலுக்கும் சிஏ எக்ஸாமுக்கு பேசுறாங்களே. இந்த ஒரு விஷயத்துல அவங்களுடைய கருத்தை வந்து சரியா ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு தான் சொல்ல வரீங்க இல்லையா? இல்லையா? அதுக்காக தானே சொல்றேன். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அந்த அம்மா சொல்றது தவறு. தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுதான் கனிமொழி. என்னங்க பேசுறாங்க? பொங்கலுக்கு தமிழர் திருவிழா, தீபாவளி இந்து திருவிழா இல்லைங்களா? என்னங்க அவ பேசுறாங்க? எது ஒண்ணா பேசுறாங்க. தமிழகத்தில் மாற்றம் வருகிறதைத்தான் அது காண்பிக்கிறது. சீமானும் விஜயும் வந்தால் திமுகவிற்கு ஏன் உறக்கம் வரவில்லை? ஓகே, இந்த ஒரு விஷயத்துல அடுத்து சொல்லப்பட ஒரு விஷயம் வந்து எங்களுடைய எதிர்ப்பால தான் இந்த தேதி வந்து மாறி இருக்கு. இல்ல அப்படின்னா வெரி குட், தேங்க்ஸ், வெரி குட். நல்லது தானே. மத்திய அரசாங்கம் தங்களுடைய கோரிக்கை ஏற்றது என்றால் வாழ்த்துக்கள். அது கனிமொழிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே மத்திய அரசாங்கம் என்பதை புகழார செல்ல வேண்டும். ஏங்க கனிமொழியினுடைய பர்த்டேக்கு எங்க அமித்ஷா கிரீட்டிங்ஸ் கொடுக்கிறாரு? அதை திமுக ஸ்டாலின் கண்டுகல்லா இருக்காங்க. அண்ணாமலை 30ஆம் தேதி வந்ததன் பிறகு தமிழக அரசியல் களம் வந்து எப்படி சார் இருக்கும்? மகாராஷ்டிரா மாதிரி மாறும். ஓகே, டெல்லியில திமுக பற்றின டாக் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி சார்? இந்துக்களுக்கு விரோத கட்சி. ஓகே ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.